Amin.
கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டையில் கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியவே தள்ளி வச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பகல்லாம். ஆனால் இல்லை, எல்லோரும் வந்திருப்பார்கள். இப்போ நான் பேசுகிறது விளங்குதா? அங்கே பின்னால் நான் பேசுகிறது விளங்குதா? வாரி நான் பேசுகிறது விளங்குதா? விளங்குதா? நிறைய பேர் வந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் ஏமாற்றம் அடைந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கலந்துக்கிட்டு இந்த தௌபாவுடைய அறிமுகம் அதை ஹசரத் அவர்களை செய்யுங்கன்னு சொல்லி மாதிரி ஹசரத் அவர்களை கேட்டேன். அவ நல்ல அழகான முறையில் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி, சின்ன பிள்ளைகளுக்கும் புரிகிற மாதிரி அழகாக சொல்லி தந்தார்கள். என்னுடைய தொண்டையாக இருந்து நீங்கள் செயல்பட்டதுக்கு ஜஸாக்கல்லா கைரா, ஜஸாக்கல்லா கைரா, ஜஸாக்கல்லா கைரா. இந்த ரெண்டு கண்ணு நரகத்துக்கு போகாதுன்னு சொன்னீங்களே, இந்த தொண்டையும் இன்ஷால்லாம் நரகத்துக்கு போகாது. ஹைர். இப்போ நேரம் லேட் ஆகிக்கிட்டு போகுது. நிறைய பேர் இது முடிஞ்சதும் பஸ்ஸு பிடிச்சி போக வேண்டியதாக இருக்கிறீர்கள். அதுக்காக நான் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லி பேசுகிறேன். தௌபா பற்றி அறிமுகம் நிறையா செய்து விட்டார்கள். நானும் அதை மீண்டும் செய்யலை. தௌபா நிறைவேறணுமா இருந்தால் 5 கண்டிஷன், 5 கொந்தேசி இருக்குது. ஆலிம் சார் சொல்லி காட்டினார்கள். 1வது, செய்த பாவத்தை நினைத்து வருந்தணும், அழுகணும், கண்ணீர் விடணும். கண்ணீர் விட்டு அழுது பாவம் மன்னிப்பு கேட்கணும். கண்மணி ரசூல் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவர் தான் செய்த பாவத்தை நினைத்து கண்ணீர் விட்டால், ஒரு கொசு, தமிழ்நாட்டில் ஈன்னு சொல்லுவார்கள், இங்கிலீஷில் ஹவுஸ் ஃப்ளை, அந்த கொசுவனுடைய தலை அளவுக்கு கண்ணீர் வெளியே வந்துவிட்டால் கூட கறந்த பாலை மறுபடி அந்த குணா போத்துக்குள்ள போட ஏதாதோ. இலந்தனவா குணாவா பசு, இந்த பசு பாலை மறுபடியும் அந்த வகுத்துக்களை எப்படி போட முடியாதோ அது மாதிரி இப்படி ஒரு மனுஷரை அல்லாஹ் நரகத்தில் போட முடியாது. எந்த மலக்குகள் சேர்ந்தாலும் பிடிச்சி இழுத்து கொண்டு போய் போட இயலாது. யாருக்கு? அழுதவருக்கு. அதனால் நாம் அழுது பாவம் மன்னிப்பு கேட்கணும். அது முதல் கண்டிஷன். அழுக முடியலை, முயற்சி பண்ணணும். அழுவது போல முயற்சியாவது பண்ணணும். இப்போ இல்லைன்றாலும் இன்னொரு நேரத்தில் அது நடக்கும். இவ்வளவு பெரிய சபையில், கூட்டத்தில் யாராவது ஒருத்தருடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்தால் கூட அதை கொண்டு எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்திடுவான். ஒருத்தர் அத்தர் பூசி கொண்டு வந்தாலும் எல்லாருக்கும் அந்த வாசம், காசு செலவழித்து ஒருத்தர் அத்தர் பூசி கொண்டு வந்தாலும் சும்மன் பக்கத்தில் நிற்கிறவருக்கும் அந்த வாசம் கிடைக்கிற மாதிரி ஒருத்தருடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்தாலும் எல்லாருடைய தௌபாவையும் கபூல் செய்து விடுவான். இது முதல் கொந்தேசி. அழுகணும், அழுகாட்டாலும் செய்த பாவத்திற்காக வருந்தனும், கவலைப்படணும். நாம் செய்த பாவங்கள் நம்ம தவிர வேறு யாருக்கும் தெரியாது. 4 பேருக்கு தெரிகிற மாதிரி செய்த பாவமும் இருக்கும். யாருக்குமே தெரியாமல் நாம் செய்த பாவங்களும் நிறையவே இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றாக நம்ம கண்ணு முன்னால் நினச்சி பார்த்து
பாவ மன்னிப்பு கேட்கணும். இரண்டாவது கொந்தேசி, இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்கணும். உண்மையான உறுதி எடுக்கணும். இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுக்கணும். அப்படியே மீறி நம்ம ரெண்டாவது தடவையும் பாவம் செய்து விட்டால் உடனேயே லேட் பண்ணாமல் உடனேயே பாவம் மன்னிப்பு கேட்டுறணும். அப்போ எல்லாம் அந்த பாவத்தை மன்னித்து விடுவாங்க. ஏண்டா மனிதர்கள் பாவம் செய்தால் நன்மை செய்யணும்னு நினைச்சாலே நம்ம தோளில் இருக்கக்கூடிய கிராமன் காத்திவீன் ரத்தீவு அத்தீத நல்ல செய்ய நினைச்சாலே செய்ததாக எழுதி விடுவார்கள். அதுக்கு நன்மையை எழுதிடுவாங்க. ஆனால் பாவம் செய்தால் கூட பாவம் செய்ய நினைத்து அந்த பாவத்தை அவர் செய்தாலும் அந்த பாவத்தை பதிவு பண்ண மாட்டார்கள், வெயிட் பண்ணுவார்கள். மன்னிப்பு கேட்கிறாரா, பாவ மன்னிப்பு கேட்கிறாரா என்று ஒரு நாளிலே பாதியில் பாதி என்று சொல்கிறார்கள். சரியா தெரியலை. ஒரு நாளில் பாதி 12 மணி நேரம், அதில் பாதினா 6 மணி நேரம் இருக்குது தௌபா செய்கிறது. குறைஞ்ச 3 மணி நேரமாவது நமக்கு இருக்குது தௌபா செய்கிறது. அதுக்கு பிறகும் அவர் தௌபா செய்யலை என்று சொன்னால் அப்போதான் அவருடைய பாவம் பதிவு செய்யப்படுகிறது. இப்படி அல்லாஹ் நமக்கு ஒரு உதவியை செஞ்சு வச்சிருக்கிறார். அப்போ இரண்டாவது கொந்தேசி இனிமே பாவம் செய்ய மாட்டேன் என்று நினைச்சு மீறி பாவம் செய்துவிட்டால் உடனேயே பாவ மன்னிப்பு கேட்கணும். மூணாவது கொந்தேசி அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் சரியாக செய்யணும். அவன் நமக்கு என்ன செய்யும்படி உத்தரவிட்டிருக்கிறானோ அதையெல்லாம் செய்யணும். எதை அவன் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தடுத்திருக்கிறானோ அதை செய்யக்கூடாது. இதில் முக்கியமான கடமை தொழுகை. கியாமத் நாளில் அல்லாஹ் நமக்கு கேள்விகளை கேட்கறதுலையே முக்கியமான விஷயம் என்னென்னா தொழுகையை பற்றி தான். இடையில ஒரு செய்தி சொல்லிக்கொள்கிறேன். இப்போ நாம் இங்கே கூடியிருந்து இந்த செய்யக்கூடிய வணக்கம் தத்தவுள் என்று சொல்லுவார்கள். பரலான வணக்கம் இல்லை, மேல் மிச்சமான வணக்கம். இதுக்கு கிபலாவை பார்த்து இருக்கணும்னு சட்டம் இல்லை, ஒது இருக்கணும்னு சட்டம் இல்லை, அத்தையாத்து மாதிரி உட்காரணும்னு சட்டம் இல்லை. வசதியோடு எப்படியும் உட்காந்துக்கிறங்க. கால் வலிக்கிற மாதிரி இருந்தால் காலை நீட்டிக்கிறங்க, பிரச்சனை இல்லை. கிபிலா பக்கம் மட்டும் கால் நீட்டிடாதீங்க, மற்ற எந்த பக்கமும் கால் நீட்டுங்க. சாயனமுண்டா மதிலில் சாஞ்சிக்கிறங்க. படுத்துக்கிட்டு அப்படி கேட்கணும்னாலும் அதுவும் அனுமதி இருக்குது. அல்லாஹ்வை எந்த நிலைமையிலையும் நினைவு கூறும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால் சாஞ்சிக்கிட்டு படுத்துக்கிட்டும் நீங்கள் இருக்கலாம். மூணாவது கொந்தேசி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றணும். அதில் முக்கியமானது தொழுகை. கியாமத்தில் அதை பற்றி தான் முதல்ல கேள்வி கேட்கப்படுது. தொழுகை கலாவாக போயிட்டால் ஒரு வக்து தாண்டிட்டு கலாவாக போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த தொழுகை கலா தொழுகணும். தொழுதாத்தான் தௌபா நிறைவேறும். கலா தொழுகை இல்லை அப்படின்னு சில பேர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, கட்டாயமாக கலா தொழுகை இருக்குது. இரண்டாவது சூரத்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அது முதல் சூரத்து மாதிரி தான். சூரத்துல் பக்ரா அல்லது சூரத்தை நம்ம 1ஆம் நம்பர் சூரத்துன்னு கணக்கெடுக்கிறது அது நம்ம இதயத்திலே உள்ளது. ரெண்டாவது சூரத்து பக்ரா. அந்த சூரத்து பக்ராவில் சொல்கிறான், இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும் என்று சொன்னால் கலா தொழுவோருக்கு தான் வழிகாட்டும்னு சொல்கிறான். இப்போ நேரடியாக சொல்லலை. யுகீமூன ஸலாத்த தொழுகையை நிறைவேற்றுறவங்களுக்கு தான்
இந்த குர்ஆன் வழிகாட்டும். அப்போ தொழுகை மிஸ்ஸாக போனால் அந்த தொழுகையை எடுத்து தொழுகணும். அப்போ தான் யுக்கீமூன ஸலாத்தை தொழுகையை நிலைநாட்டினார்கள் வரும். அந்த கலா தொழுகை நிறைவேற்றினால்தான் நாம் கேட்ட பாவ மன்னிப்பு கபூலாகும். இல்லைன்னா அப்படி 5வது வாரத்தில் 4வது வாரத்தில் நீங்கள் கேட்ட பாவ மன்னிப்பு தொங்கிக்கிட்டு இருக்கும். எப்போ நம்ம நிறைவேற்றுறோமோ அப்போ அது மேலே போகும். அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுறது, ஹஜ்ஜுக்கு போகிறது, காசு பணம் வசதி இருந்தால் போகிறது, உடல் ஆரோக்கியம் இருந்தால் போகிறது, ஜக்காத்து கொடுக்கறது, ஆயுசில் ஒரு தடவை கொடுத்தா போதும்னு சில பேர் தவறாக சொல்லுவார்கள். வருஷம் கணக்கு பண்ணி கொடுக்கணும். அடுத்ததாக மனிதர்களுடைய கடமைகளை நாங்கள் நிறைவேற்றணும். மனிதர்களிடத்திலே நாங்கள் வியாபாரம் பண்ணும்போது கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கூடுதல் குறைவு இருந்தால் அவர் கொடுத்துடணும். இல்லை என்று சொன்னால் அவர்களை சந்தித்து நான் தவறாக நடந்துக்கிட்டேன், உங்களுடைய பணத்தை நான் கொஞ்சம் எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கிறேங்க என்று சொல்லி சமாதானம் செய்து வாங்க வேண்டும். வீடுக்கு வேலை அடைக்கும் போது டாப்பை கல் வைக்கும்போது ஒரு அரை அடியை அவருடைய நிலத்தை சேர்த்து இந்த பக்கம் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் நம்மளுடைய இருக்குது. அதையெல்லாம் அவரிடத்துல சமாதானம் பண்ணி கேட்கணும். அப்போ தான் இந்த தௌபா கபூலாகும். ரசூல் நாயகம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், கியாமத்து நாளில் ஒரு மனிதர் வருவார், பெரிய பை வச்சிருப்பார், அந்த பை நிறைய நன்மைகள் இருக்கும். அந்த நன்மையை வச்சு அவர் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கத்துக்கு அவர் போய்விடுவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட நன்மை இருக்கும். அவர் சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினச்சி கொண்டு இருக்கும்போது இன்னொரு மனிதர் வருவார், யா அல்லாஹ், இவர் எனக்கு துனியாவிலே அநியாயம் செய்து விட்டார், எனக்கு இப்படி கஷ்டப்படுத்தினார், என்னை 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்தினார், நான் செய்யாத விஷயத்தை செய்தேன்னு சொல்லி கேவலப்படுத்தினார், என் பணம் காசை பிடுங்கிட்டார், என்னை அடித்தார், எனக்கு துரோகம் பண்ணார், என் குடும்பத்தில் கெட்ட செய்தி உண்டாகினார், ஏதோ ஒன்று எனக்கு அநியாயம் செய்தார் என்று அல்லாஹ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், இவருடைய பையிலே இருக்கக்கூடிய நன்மையை கொஞ்சத்தை எடுத்து வந்தவருடைய பையிலே போட்டுருவான். நன்மை சேர்த்து வச்சிருந்த பையில் இருந்த நன்மையை எடுத்து யாருக்கு இவர் அநியாயம் செய்தாரோ அவருக்கு கொடுத்து விடுவான். அவங்களோட அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். பேங்க்கில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. சரி, முடிஞ்சு போச்சு நினைப்பார். அடுத்தவர் வருவார், இதே மாதிரி சொல்லுவார். உடனே அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நன்மை எடுத்து கொடுப்பான். இன்னும் ஒருத்தர் வருவார், இப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அல்லாஹ்வுடைய நன்மையை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்து எல்லா நன்மையும் கொடுத்து பிடிச்சிடும். இந்த பை காலி, எம்டி, வெறும் பை, நன்மை இல்லாத வெறும் பையாக போயிடும். இப்பவும் ஒருத்தர் வருவார், வந்து யாரெல்லாம் எனக்கு ஒரு அநியாயம் செய்தார்னு பேசுவார். எடுத்து கொடுக்க நன்மை இல்லை. என்ன செய்வார் தெரியுமா? அல்லாஹ் வந்தவருடைய பாவத்தை கொஞ்சம் எடுத்து இவரோட வேலை போட்டுருவான். யோசிச்சு பாருங்க எவ்வளோ. இந்த மாதிரி வந்து அல்லாட்ட எனக்கு ஒரு அநியாயம் செய்தார் என்று கம்ப்ளைண்ட் பண்ணுறவர் யார்? பக்கத்து ஊருக்காரர், 3வது மனுஷராக இருக்கலாம், சொந்த மனைவியாக கூட இருக்கலாம். அப்போ கணவன் மனைவியை ஒழுங்காக நடத்தலை என்றால் நாளைக்கு அவள் கம்ப்ளைண்ட்டு போடுவாள், கோர்ட்டில் கேஸ் போடுவாள். நாளைக்கு அல்லாத கோர்ட்டில் கேஸ் வரும், நன்மையை பிடிங்கி மனைவியை கொடுத்துருவான். கஷ்டம். அதை விட லேசு. இந்த துனியாவிலேயே சம்பந்தப்பட்டவர்களை பார்த்து பேசி சமாதானம் பண்ணிக்கிட்டு தப்பிக்கொள்வது ரொம்ப லேசு. அதை செய்யணும். 4வது கண்டிஷன் சொல்லிட்டேன். 5வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டாலே யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்று அவர்களை வசீலாவாக வைத்து கேட்கணும்.
குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். இலையில் வசீலத்தை, வசீலாவை வச்சு கேளுங்க. அவன் சொல்லிட்ட பிறகு இவன் கூடாது விதத்தில் சொன்னான், ஆறாம கூறாம சொன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லைன்னா ரசூலா சொல்லிட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டாங்க, இலையில் வசீலத்தை, வசீலாவை தேடுங்க. கயிர் இப்படி இந்த 5 கந்தேசிகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போ செய்ய போகிறோம். தோபாம ஆரம்பிச்சிருவோமா? கடந்த வருஷங்கள்லாம் ரொம்ப நேரம் பேசினோம். இப்போ ஆலிம் சார் நிறைய சொல்லிட்டா எனக்கும் கொஞ்சம் தொண்டை பிரச்சனையாக இருக்கிறதுனால சரியாக விளங்கலாண்டாலும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சில ஓதுகள் நான் சொல்லித் தருகிறேன், சில ஓதுகள் நான் சொல்லித் தர்றேன். அதை எனக்கு பின்னாலே நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த ஓதல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஓதல் தான், புது ஓதல் ஒன்றும் இல்லை. விளங்கிட்டீங்களா? என்னம்மா? சொல்லுவாங்க. சரியான நேரத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகம் கட்டினாரு. இப்போ இந்த தௌபா நடக்கும்போது இந்த விளக்கையெல்லாம் அணைச்சிட்டாங்க. எதுக்காக இப்படி விளக்க நோத்துட்டாங்கன்ட்டு தெரியுமா? நிறைய பேருக்கு அழுக வரும், கண்ணீர் விட்டு அழுவார்கள். தாங்கள் அழுவதை இன்னொரு மனுஷர் பார்த்தா அவருக்கு வெட்கமாக இருக்கும். நீ அந்த காரணத்துக்காகவும் இந்த விளக்கு அணைக்கப்படுது. இன்னொன்று, இருட்டாக இருக்கும் பொழுது தான் கொஞ்சம் நம்ம இதயத்தை ஒருமுகப்படுத்தி ஒரே கணக்கில் கொண்டுகிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். விளங்கிட்டீங்களா? இருங்க. என்ன செஞ்சாரு? பேசுகிறாரு. யாரோட பேசுகிறாரு? தம்பி வாப்பா, நீங்கள் எந்திரிங்க. சீதேவி, நீங்கள் இங்கே எந்திரிங்க. கொஞ்சம் இப்படி வாங்க, எலும்புங்க, வாங்க, இங்கிட்டு வாங்க, இந்த பக்கம் வாங்க. இந்த ஆலிம் சார் தனியாக உட்காந்துக்க பயமாகிக்குதான், நீங்கள் அவளுக்கு துணைக்கி உட்காந்து விடுங்க. அப்படி பயப்பட வேணாம், பயப்படணையப்பான்னு சொல்லுங்கள் அவளுக்கு. சரியா? பிள்ளைகள் பேசிக்கிட்டு இருந்தால் விரட்டி விட வேணாம். இந்த பிள்ளைகள் நம்மளோட இருக்கணும், பழகணும், விளங்கணும் மார்க்கத்தை. சில வயதான ஆட்களுக்கு கோபம் வரும். சின்ன பிள்ளைகள் கத்திக்கிட்டு இருப்பான், சத்தம் போடுவான். நம்ம டைம் எல்லாம் முடியுது, இதை முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. இனிமே இந்த மார்க்கத்தை தூக்கி சுமக்க போகிறது, தக்கியாவை சுமக்க போகிறது, தரிக்காவை தூக்கி சுமக்க போகிறது இந்த பிள்ளையோடு தான். ஆமீன். அதுகளை நாங்கள் விரட்டி விட்டுட்டா கடைசியில் தக்கியாவுக்கு எங்கன்னா வேறு என்னமா வேலையாக போயிடும். அதனால் இந்த பிள்ளைகளை பழக்கணும், நம்மளோட ஒன்றா இருந்து பழக்கத்தான் வேணும். 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள்டா, அது சின்ன பிள்ளைகளோட சுபாவம். என்ன செய்யணும் தெரியுமா? 2 பேரையும் விலக்கி வச்சிடணும். தள்ளி இந்த ஒரு பக்கம் அந்த பக்கம் விலக்கி வச்சுட்டா பேசுறதுக்கு துணை இருக்காது, அது சும்மா இருக்கும். சும்மாக்கு வரும்போது 2 பிள்ளைகளை மாமாக்காரர் 2 மருமகமாரை கூட்டிகிட்டு வருவார். அந்த பிள்ளை 2 சிரிச்சு பேசி விளையாடிக்கிட்டு இருக்கோம். 30 பேருக்கு தொழுவு இழந்து கூட்டிக்கிட்டு வந்தது தப்பு இல்லை, ஒரே நேரத்தில் ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்தது தான் தப்பு. ஒருத்தரை மாமா கூட்டிகிட்டு வரணும், ஒருத்தரை சாச்சா கூட்டிகிட்டு வரணும், ஒருத்தர் இந்த பக்கத்து மூலையில் வைக்கணும், ஒருத்தரை அந்த பக்கத்து மூலையில் பிரித்து வச்சுட்டா பிரச்சனை தீர்ந்துச்சு. கயிறு அப்போ நம்ம பந்தேசி அந்த சூழ்நாவோட பேரை சொல்லி கேட்குறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவர்களுடைய பொருட்டாலே யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருந்து வசீலா செய்து கேட்கணும். நான் சொல்லித்தரக்கூடிய ஓதல்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஓதல்கள் தான், அதை ஓதிக்கிட்டே வாங்க. சத்தம் போட்டு குரல் விட்டு ஓதாமல் லேசான குரலில் ஓதுங்க. குரல் விட்டு ஓதாமல் லேசான குரலில் ஓதுங்க. அடுத்தவர்களுக்கு கரதரை பண்ணாமல் லைட்டு போடுறது, டார்ச் லைட்டு, ஃபோன், மொபைல் ஃபோனை
ஆன் பண்ணி வச்சுக்கிறது. அது கிரின்னு மணி அடிக்கும். நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்னு தெரியாமல் யாராவது போட்டுடுவாங்க. அப்போ மற்ற எல்லாருக்கும் தொந்தரவு. அதனால் தயவு செய்து எல்லாரும் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து நூற்றுருங்க. சைலண்டில் போட்டு வச்சாலும் காரியம் இல்லை, பிரயோசனம் இல்லை. திடீர்னு நம்ம ஃபோன் போட்டோடனே வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வந்து முகத்துக்கு அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். ஹஜ்ஜிலே உம்ராவில் ஹஜ்ஜி செய்யும்போது உம்ரா செய்யும்போது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிட வேண்டும். தொட்டு முத்தமிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும். ஆனால் அந்த கல்லை தொடுறதுக்காக நாங்கள் போகணும்டா மற்ற சஹாபிகளை மற்ற ஹாஜிகளை இடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு தட்டிக்கிட்டு தான் போகிறோம்டா அப்படி போகிறது ஹராம். அடுத்த ஹாஜி தொந்தரவு பண்ண ஹராம். அது மாதிரி நாங்கள் வணக்கம் செய்யணும், தௌபா கேட்கணும். அதே சமயத்தில் யா அல்லாஹ் இந்த தௌபா முடிக்கிற வரைக்குமா என் தொண்டை ஒழுங்காக வச்சிருந்தாயனே. மற்றவங்களுக்கு கரதரை இல்லாமல் நாங்கள் லைட்டோட நூற்றுருவோம், பெல்லாம் நூற்றுருவோம். பேட்டரியை கலட்டி போடுறதுனாலும் கலட்டி போடுங்க, சைலண்டில் போட வேணாம். அப்போ தௌபாவை ஆரம்பிப்போமா? சரி. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா واسمع لنا أمامنا يا واسع الكرم يا رب بلغ لنا من أمرنا رشدا واجعل معونتك حسنا لنا مددا يا رب بالمصطفى مقاصدنا واسمع لنا أمامنا يا واسع الكرم يا رب بالله إلى تدبير أنفسنا والنفس ترجوها إصلاح ما فسدا يا ربي بالمصطفى مقاصدنا واسمع لنا أمامنا يا واسع الكرم وارزق زيارتك الهاشمي لنا واحكم لقاك لنا يا حكم الحكم وارزق شفاعتك الهاشمي لنا واحكم لقاك لنا شيخ ما كل عالم سلوى كنايقمي أبدي توحي جيامي كامل عنايقمي شيخ شعيب علمي جيراني من يعلمي روح نرمي جنگلي مانكارمي شعيب علمي من يانا كالعالمي أيضاكي نالمي أيضاك يمي علمي شيخ ناصر علمي سلوى قرنايقمي أيبني توكي دايمي عامل عنايقمي مولاي صل وسلم